Subject Max, English medium and Tamil medium. Standard 6 to 10. Reference of 3-digit number. மூவிலக்க எண்களின் கூட்டல். Learning outcome. கற்றல் விளைவு. The addition of 3-digit numbers. அதாவது மூவிலக்க எண்களின் கூட்டலை அறிதல். Addition of 3-digit numbers. Adding 3-digit numbers without regrouping and start working with easy numbers to get with the addition of the 3 numbers. அதாவது adding 3-digit number அப்படின்னா without regrouping and start working with easy numbers to get with the addition of the 3 numbers. Addition of 3-digit number. எப்படி நம்ம 3-digit number வந்து addition பண்றோம், எப்படி expand பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். 213 plus 12 plus 19 is equal to 244. இதை ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். 9 2 11 11 3 14 4 பேலன்ஸ் 1 2 1 3 1 4 3 டிஜிட் நம்பர்ல 2 இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? இந்த 213 அப்படிங்கிறதுல 2 hundreds இருக்குது, 1 tens இருக்குது, 3 ones இருக்குது. நெக்ஸ்ட் 12ல வந்து என்ன இருக்குது? ஒரு tens இருக்குது, 2 ones இருக்குது. 19ல வந்து ஒரு tens இருக்குது, 9 ones இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வந்து அடிஷன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்லயே நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி 244 அப்படிங்கிறதுல 2 hundreds இருக்குது, 440 இருக்குது, 4 ones இருக்குது. இது எல்லாம் சேர்த்தா நம்ம 3-digit numbers addition பார்க்கிறோம். Addition of 3-digit numbers 2 types இருக்குது. ஒன்னு 3-digit number without regrouping, இன்னொன்னு 3-digit number with regrouping. Without 3-digit number without regrouping, let us add 423, 112, 260. இப்போ இதை நம்ம ஒன்ஸ் டென்ஸ் 100 வைஸா நம்ம எழுதிக்கிடுறோம். 423ல எத்தனை 400 இருக்குது, 2 tens இருக்குது, 3 ones இருக்குது. 112ல 100 இருக்குது, 1 tens இருக்குது, 2 ones இருக்குது. 260ல 200 இருக்குது, 6 tens இருக்குது, 0 ones இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்றோம் அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 2 டிஜிட்ல ஆட் பார்த்துருப்போம், அதை தான் இப்போ 3 டிஜிட்லயே நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆட் த ஒன்ஸ் அண்ட் ரைட் இன் ஒன்ஸ் பிளேஸ். அதாவது ஆட் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம், அந்த ஒன்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னா 1th பிளேஸ்ல இருக்குது. அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குது? 3 ones இருக்குது, 2 ones இருக்குது, இங்க 0 ones இருக்குது. அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 ones கிடைக்கும். நெக்ஸ்ட் add the tens and write in 10th place. Add the 10th digit numberல 10th place நம்ம எழுதுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது? 2 tens இருக்குது, 1 tens இருக்குது, 6 tens இருக்குது. இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா 9 tens நமக்கு கிடைக்கும். அப்போ 2 1 3 3 6 9. நெக்ஸ்ட் add the 100 and write in 100 place. 100 பிளேஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். 100 பிளேஸ்ல என்னென்னலாம் இருக்குது? ஒரு 400 இருக்குது, ஒரு 100 இருக்குது, ஒரு 200 இருக்குது. மூணையும் ஆட் பண்ணோம்னா 700 நமக்கு கிடைக்கும். அப்போ மூணு நம்பர் 423 plus 112 plus 260 is equal to 795. 3-digit number with regrouping. Let us add 495 and 166. இதுவும் அதே மாதிரி 495ல எத்தனை 100? 400 இருக்குது, 9 tens இருக்குது, 5 ones இருக்குது. and 166 100 இருக்குது, 6 tens இருக்குது, 6 ones இருக்குது. இப்போ இதை நம்ம ஆட் பண்றத பார்க்க போறோம். add the ones place, first unit place, அது ones place ஆட் பண்ண போறோம். இதுல என்னென்னலாம் இருக்குது? 5 ones இருக்குது, 6 ones இருக்குது இந்த இடத்துல. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 ones கிடைக்கும்.
அப்ப இங்க வந்து ஒரு 1 போட்டுக்கிடுவோம். டென்ஸ் பிளேஸ்லயும் ஒரு 1 போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து add the 10th place. 10th பிளேஸை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். 10th பிளேஸ்ல என்னென்னலாம் இருக்குது? ஒரு 1 டென்ஸ் இருக்குது, 9 டென்ஸ் இருக்குது, 6 டென்ஸ் இருக்குது. மூணையும் ஆட் பண்ணோம்னா 16 டென்ஸ் வரும். அதுல டென்ஸ்ல வந்து 6 போடுவோம், 100ல வந்து 1 போடுவோம். இப்போ add the 100 place. 100 பிளேஸ்ல ஆட் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கும்? ஒரு 100 இருக்குது, 400 இருக்குது, மறுபடியும் ஒரு 100 இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 600 இருக்கும். அப்போ 495 plus 166 is equal to 661. ஓகே, இப்ப நம்ம இதுவரைக்கும் சம் எப்படி 3 டிஜிட் நம்பர் ஆட் பண்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எவாலுவேஷன் பார்க்க போறோம், மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் add 504 and 312. கூட்டுக 504 மற்றும் 312. ஆப்ஷன் ஏ 789, 816, ஆப்ஷன் சி 657, ஆப்ஷன் டி 589. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கணும். அப்போ 504, 312 ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா 4 2 6 கிடைக்கும், 0 1 1, 5 3 8. அப்போ ஆன்சர் வந்து 816. fill in the blanks. கோடிட்ட இடங்களை நிரப்புக. A question 127 plus 1. 127 plus 1 வந்து எத்தனை? 128. B 145ஐயும் 134ஐயும் கூட்டினால் என்ன கிடைக்கும்? 279. Choose the following correct answer. பின்வரும் சரியான விடையை தேர்ந்தெடு. 251 plus 530. ஆப்ஷன் ஏ 679, ஆப்ஷன் பி 732, ஆப்ஷன் சி 781, ஆப்ஷன் டி 623. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 781. அதாவது 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணா 1 கிடைக்கும். அப்போ வேற எந்த இடத்துலயுமே நமக்கு ஒன்ஸ் பிளேஸ் வந்து இல்ல. சோ நம்ம ஆப்ஷன் சி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாலே ஒன்ஸ் பிளேஸை தான் நம்ம செக் பண்ணுவோம். ஃபைண்ட் டேஷ் 312 ஆட் பண்ணோம்னா 528 கிடைக்கணும். கண்டுபிடி டேஷ் பிளஸ் 312 ஈக்குவல் டு 528. ஆப்ஷன் ஏ 816, ஆப்ஷன் பி 416, ஆப்ஷன் சி 616, ஆப்ஷன் டி 216. இப்போ இந்த நம்பர் கூட எந்த நம்பரை கூட்டணும்னா 528 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 2 இருக்குது. அப்போ 6 கண்டிப்பா ஒன்ஸ் பிளேஸ்ல தான் வரும். ஆனா 4லயுமே நமக்கு 6 இருக்குது. அப்ப அடுத்த பிளேஸ பாக்குறோம். அடுத்த பிளேஸ்ல ஒன்ஸ் பிளேஸ்ல 6 தான் வரும். அடுத்த பிளேஸ்ல இங்க 2 இருக்குது. அப்போ இங்க 1 இருக்குது. அப்போ 1 போட்டா தான் நமக்கு இங்க 2 வரும். அப்போ 1 போடணும் 10th பிளேஸ்ல. அப்போ இங்கேயும் 10th பிளேஸ்ல எல்லாமே 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் 100 பிளேஸ்ல பாக்குறோம். 100 பிளேஸ்ல வந்து இங்க என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்ப நமக்கு இங்க வரக்கூடிய ஆன்சர் 5 இருக்குது. அப்போ 2 கொடுத்தோம்னா 2 + 3 5 கிடைக்கும். அதனாலதான் ஆப்ஷன் வந்து டி 216. A cricket match was played for 2 days. Which team scored more run? 2 நாட்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. எந்த அணி அதிக ரன்கள் எடுத்தது? அப்போ டே 1ல டீம் ஏ 456 ரன் எடுத்திருக்கிறாங்க. டீம் பி வந்து 345. டே 2ல 312, 411. டீம் ஏவா டீம் பியா எது ஜெயிச்சிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அணி அதிக ரன்கள் எடுத்தது அப்படின்னா நம்ம டீம் ஏவையும் ஆட் பண்ணணும், டீம் பியையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அந்த டீம் தான் நமக்கு வெற்றி பெற்றிருக்கும். அப்போ 2 நம்பரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 × 2 8, 5 1 6, 4 3 7. அப்போ 768. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 5 1 6, 4 1 5, 3 4 7. இப்போ இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் நமக்கு பிக்கா இருக்குது?
ஒன்ஸ் டிஜிட்டை வச்சே பார்த்துக்கலாம். ஒன்ஸ்ல எது அதிகமா இருக்குது? இங்க 8 இருக்குது, இங்க 6 இருக்குது. அப்புறம் 10th பிளேஸ்ல இங்க 6 இருக்குது, இங்க 5 இருக்குது. 100 பிளேஸ்ல ரெண்டுமே சேம் தான் இருக்குது. அப்ப இங்கேயும் 700 தான் இருக்குது, இங்கேயும் 700 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்க 68 இருக்குது, இங்க 56 இருக்குது. ஸோ 768 தான் நமக்கு அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதனால வெற்றி பெற்றது டீம் ஏ. ஃபைண்ட் add the missing numbers. கூட்டுக விடுபட்ட இலக்கத்தை காண்க. ஒரு டேபிள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த டேபிள்ல இருந்து விடுபட்ட இலக்கத்தை காண்க. ஆனா இந்த நம்பரை வந்து என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ 4 கூட எதை கூட்டினா 6 கிடைக்கும்? 4 கூட 2 கூட்டினா 6 கிடைக்கும். 4 2 6. 5 + 3, 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 8. அதே மாதிரி எந்த நம்பர் கூட 3 கூட்டினா 4 கிடைக்கும்? 1. Mr. Jack's store sold 435 books in the month of April and 327 books in May. How many books did he sell in these 2 months? மிஸ்டர் ஜாக் ஸ்டோர் ஏப்ரல் மாதத்தில் 435 புத்தகங்களை விற்றது. மே மாதத்தில் 327 புத்தகங்களும் விற்றது. இந்த இரண்டிலும் எத்தனை புத்தகங்களை விற்றார்? ஆப்ஷன் ஏ 745, ஆப்ஷன் பி 654, ஆப்ஷன் சி 762, ஆப்ஷன் டி 723. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜாக் வித்தக்கூடிய 2 புக்கையுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். 2 புக்குன்னா எனது வித்தது என்னென்ன மாசத்துல? ஏப்ரல் மாசத்துல 435, மே மாசத்துல 327. ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா 762 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க வந்து 5 இருக்குது, இங்க வந்து 7 இருக்குது. 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோம்னா 12 கிடைக்கும். 12ல 1 தான் இருக்குது. ஆப்ஷன் சி. ஆட் கூட்டுக. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குது? 100ல 1 இருக்கு, 10ஸ்ல எதுவுமே இல்லை, 1ஸ்ல மட்டும் 2 இருக்குது. அடுத்தால ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 100ல எதுவுமே இல்லை, 10ஸ்ல எதுவுமே இல்லை, அதே மாதிரி 1ஸ்ல வந்து 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? 101 2 கிடைக்கும். இங்க வந்து நமக்கு ஆட் பண்ணோம்னா ஒரே ஒரு 1, 102 கூட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 103 கிடைக்கும். ஃபைண்ட் 310 plus dash is equal to 566. கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ 816, ஆப்ஷன் பி 566, ஆப்ஷன் சி 416, ஆப்ஷன் டி 256. இந்த 310 அப்படிங்கிற நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு 566 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்க 0 இருக்குது, 0 கூட 6 ஆட் பண்ணாதான் 6 கிடைக்கும். ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்லயுமே நமக்கு 6 இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கணும், 10th பிளேஸ்ல பார்க்கணும். இங்க 1 இருக்குது, 1 கூட எதை ஆட் பண்ணா 6 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 1 கூட எதை ஆட் பண்ணா 6 கிடைக்கும்? 5 ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்கும். அப்போ 5 1st பிளேஸ்ல. அப்போ 5 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? ஆப்ஷன் டி 256. அப்போ 256ஐயும் 310ஐயும் ஆட் பண்ணா 566 நமக்கு கிடைக்கும். 237 கூட்டுக 415 மற்றும் 237. 415ல 4 நூறுகள், 1 10, 5 ஒன்றுகள் இருக்கும். 237ல 2 100, 3 10கள், 7 ஒன்றுகள் இருக்கும். அப்ப இதை நம்ம கூட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் 1வது ஸ்தானத்தை நம்ம கூட்டுவோம். அப்போ 5 7ஐயும் கூட்டினா 12. 12ல 2 ஒன்றுகள் இருக்கும், 1 10கள் இருக்கும். அந்த 1 10 10கள்ல போட்டுக்கிடுறோம். அப்ப இப்ப 10கள் எல்லாம் நம்ம கூட்டுறோம். அப்போ 1 1 2, 3 2 5. அடுத்தல இங்க பேலன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இல்லை.
சோ நூறுகள்லங்க எத்தனை நூறு? 4 நூறுகள் இருக்குது, 2 நூறுகள். அப்ப 4ஐயும் 2ஐயும் கூட்டோம்னா 6 நூறுகள். அப்ப 415ஐயும் 237ஐயும் கூட்டினா 652 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இதுக்கான கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. தமிழ் மீடியத்திலயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்குது. நீங்க வேணுங்கவங்க ஆன்சரை நீங்க வந்து எழுதிக்கிட்டு அந்த ஆன்சருக்கான விடையை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.